गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சிகரத்தை நோக்கி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் இடத்துடைய காரகத்துவங்கள். 12ஆம் இடம்ங்கிறது பொதுவா அறநெறிக்கு புறம்பான விஷயங்களை செய்யறதுங்க. வெளிநாட்டுல ஒருத்தர் வேலை பார்க்கறது, நிறைய செலவு பண்றது, சிற்றின்பத்துல ஈடுபடுறது, தாம்பத்திய சுகம், வழக்காடுதல், தர்க்கம் செய்யற தொழில்லாம் பாக்குறது, மறுபிறப்பு பத்தி சொல்றது, கொடை, நம்ம செய்யற தான தர்மங்கள், நற்செயல்கள், பிறருக்காக வாழ்தல், யாகங்கள் வளர்க்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள், உலக வாழ்க்கையை வெறுக்கிறது, நஷ்டங்கள் அடைகிறது, சண்டை சச்சரவுகள், மோட்சம், மலை பிரதேசம் போறது, அரசாங்கத்தால் வழங்கப்படும் தண்டனை, மோசடிகள், நன்கொடைகள், குடும்பத்தை விட்டு சிலர் பிரிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயம், பாதம், இடது கண், துப்பறிகிற வேலை, ரகசிய திட்டங்கள், கொலை செயலில் ஈடுபடுறது, ராஜ துரோகம் செய்யறது, சிறைப்படுதல், கடத்தல், மிருகங்களால் தொல்லை, வறுமை, இப்ப ஆராய்ச்சி செய்யறாங்களா, பூமிக்கு அடியில தோன்றாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள், அலைச்சல், இதெல்லாம் 12ஆம் இடத்துக்குரிய காரகத்துவங்களாக ஜோதிட நூல்கள் சொல்லுதுங்க. பெரும்பாலும் 12ஆம் இடம் ஒரு துர்ஸ்தானம். அத்தோடு மட்டும் இல்லாம இது ஒரு முழுமையான மறைவு ஸ்தானமாகவும் கருதப்படுதுங்க. இந்த இடத்துல பொதுவா ஒரு ஜாதகத்துல எந்த கிரகமும் இல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல சில விதிவிலக்குகளும் சொல்லியிருக்காங்க. சுக்கிரன் இந்த இடத்துல இருந்தாருன்னா நல்லது. சுக்கிரன் எந்த வீட்டில இருந்து 12ஆம் இடத்துல நிக்கிறாரோ அந்த வீட்டை அவர் பலப்படுத்துவார் என்பது ஜோதிட விதி. அப்படி பார்த்தோம்னா லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் நிற்கும் சுக்கிரன், லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் நிக்கிறார்னு வச்சுக்கோங்க, லக்னத்திற்கு வலு சேர்க்கிறாரு. அந்த லக்னத்திற்கு பல நன்மைகள் செய்வார். 12ஆம் இடத்துல நிற்கின்ற சுக்கிரன் பகையோ நீசமோ பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் பகையோ நீசமோ இல்லாம இருக்கணும், நல்ல வலுவோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நடக்கும். பொதுவா சிற்றின்ப சுகத்தை குறிப்பிடும் போது இந்த ஸ்தானத்துல சுக்கிரன் நல்ல நிலையில நின்றிருப்பது பெண் போகத்திலும் இந்த மாதிரி படுக்கை சுகத்திலையும் சில பேர் திருப்தி அடைவாங்க. பாவர்களின் பார்வைக்கோ சேர்க்கையோ இருக்கக்கூடாதுங்க. சுக்கிரனில் பாவகிரகங்களின் பார்வையோ சேர்க்கையோ இருக்கக்கூடாது. இங்க குரு பார்வை நல்லது செய்யும். குரு சேர்க்கை நன்மை தரலைனாலும் பாக்குறது நல்லது. அவர் சேர்ந்திருந்தா நன்மை கிடையாது, அவருடைய குருவுடைய பார்வை நன்மை தரும். இப்ப மேச லக்னக்காரங்களுக்கு ஒரு ஜாதகர் மேச லக்னமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றுக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு திருமணத்துக்கு பின்பு நல்ல யோகத்தை கத்தாருங்க. திருமணத்துக்கு பிறகு அவருக்கு யோகம் நல்லா இருக்கும். இந்த சுக்கிரனை குரு பார்த்துட்டாரு வச்சுக்கோங்க, அவங்க மனைவி நல்லவங்களாகவும் நல்ல பண்புகளுடன் கூடிய மனைவியாகவும் கணவனுக்கு ஏற்ற மனைவியா அவருடைய குணநலனுக்கு ஏற்றபடி அவர்கள் வாழ்வார்கள். இப்ப 12ஆம் இடத்துல ராகு கேதுகள் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படின்னா ராகு கேதுகளின் தசாபுத்தி காலத்துல நல்லா இருக்கும். பொதுவா 12ஆம் இடத்துக்கு அங்க அவங்க வந்தாலும் நல்லது செய்ய மாட்டாங்க. வீண் விரைய செலவுகளை ஏற்படுத்துவாங்க. பலருக்கு தூக்கம் வராது, அலைச்சல், அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராகு கேது 12இல் இருந்தால் 12 குடைவன் சுப கிரகமா இருந்து 12ஆம் இடத்திலையும் ஒரு சுப கிரகம் பலம் பெற்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது நல்ல யோக அமைப்பு. சயன சுகம், போக சுகம், புண்ணிய செயல்கள் அப்படின்னு நடத்திக்கிட்டே போகலாம். மற்றொரு விஷயமா பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதிக விரைய செலவுகள் ஏற்படும். 12ஆம் இடத்துல நிக்கிற கிரகத்துடைய காரகத்துவங்களும் பாதிக்கப்படும். 12ஆம் இடத்தில் நின்ற சுக்கிரன் மட்டும் நல்ல காரகத்துவங்களை சிறப்பாக செய்வார். சுக்கிரனை தவிர 12ஆம் இடத்தில் வேற எந்த கிரகம் இல்லாமல் இருக்கிறது தாங்க நல்லது. பலமான சுப கிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருப்பது நன்மையை தருங்க. பாவ கிரகங்கள் வலுப்பெற்று நிற்பது பல விதத்துல துன்பத்தை தந்துரும். அதுபோல ராகு கதிகள் நின்றிருந்தாலும் அந்த ராகு கதிகள் தங்களுடைய தசாபுத்தி காலத்துல நன்மையை செஞ்சிருவாரு. அவருடைய எந்த சாரம் வாங்கி வந்திருக்காங்க, சேர்க்கை, அவர்களுடைய பார்வை யாரு பாக்குறா என்ற அடிப்படையிலும் லக்னத்தின் அடிப்படையிலும் அந்த நன்மைகளுடைய அளவு மாறி மாறி வருங்க. கூடுதலாகவோ குறைவாகவோ கிடைக்கல. 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பொதுவா கடைசி பிறவின்னு சொல்லுவாங்க. அவரு முத்தி பேரு அடைஞ்சிருவாரு அப்படின்னு சில பழைய ஜாதக நூல்களை சொல்லுது. இது பொதுவான பலன் தான். 12ஆம் இடத்துக்குரிய காரகத்துவம் கிரகம் சனிங்க. இதை விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அயன சயன சுகஸ்தானம், 12ஆம் ஸ்தானம் என்றெல்லாம் ஜோதிட நூல்கள் சொல்லப்படுதுங்க. இப்ப மேச ராசி 12ஆம் இடமா இருந்துச்சு வச்சுங்களேன், அவங்க நல்ல சுகமான நவநாகரிக ஆடை
ஆடை, ஆபரணம், உணவு, சாப்பாட்டுக்கு அதிக பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதிக செலவு செய்வாங்க. அது போக கால்நடைகளை வளர்ப்பாங்க, ஆடு மாடுகளை வளர்ப்பாங்க. இவங்க தன்னுடைய சொந்த உழைப்பால உழைச்சு செல்வம் சேர்த்து அதை செலவழிச்சு வாழ்வாங்க. ரிஷபம் 12ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் புதிய புதிய ஆடைகளை வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதிகமா பெண்களை தேடி அலையுவாங்க. இவங்களுக்கு தீய செயல்கள்னால விரயமாகும். இவங்க நல்ல அறிவான நட்புனால பணம் சம்பாதிப்பாங்க. நிறைய உழைச்சு பணம் சம்பாதிப்பாங்க. இதுல அரசாங்கத்துல உதவி பெற்றும் பணம் சம்பாதிப்பாங்க. உலோகங்கள், இரும்பு பொருட்கள்னால இவங்க அதிக பணம் சம்பாதிப்பாங்க. அரசாங்கத்தாலும் இரும்பு பொருட்களாலும் அதிக லாபம் சம்பாதிப்பாங்க. இப்ப 12ஆம் இடம் மிதுனமா இருந்துச்சு வச்சுங்களேன். இவங்க பெண்களால் ஏற்படும் நிறைய தொல்லைகள் ஏற்படும் அவங்களுக்கு. அதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. நிறைய கெட்ட சேர்க்கையினால சேருவாங்க. நிறைய வியாபாரம் செய்வாங்க. தீய நட்புகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இவர்கள் அதிகமா விரைய செலவு செய்வாங்க. 12ஆம் இடம் கடகமா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். நல்ல தர்ம காரியங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் நடத்துவாங்க. சத்திர சாவடிலாம் அமைப்பாங்க. அதுக்காக நிறைய செலவு செய்வாங்க. பக்திமான்களை போற்றி அவங்கள பாதுகாப்பாங்க. 12ஆம் இடம் சிம்மமா இருந்துச்சு வச்சுங்களேன். சரியான கஞ்சனா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. அரசாங்கத்துல உத்தியோகம் பெற்றிருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க கஞ்சத்தன்மையோட இருப்பாங்க. இவங்க குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய செலவு செய்வாங்க. ஆடம்பரமான தன்னுடைய குழந்தைகளுக்காக ஆடம்பரமான செலவுகளை செஞ்சு அதனால இவங்க பொருள் இழப்பு ஏற்படும். இவங்களுக்கு கன்னி 12ஆம் இடமா இருந்துச்சு வச்சுங்களேன். இவங்க திருமணத்திற்காக நிறைய செலவு செய்வாங்க. திருவிழா கொண்டாடுவாங்க. இவங்க விளையாட்டுல விதவிதமான விளையாட்டு போட்டிகள் நடத்துவாங்க. இந்த மாதிரி மற்றவங்களுக்காக செலவு செய்வாங்க. இப்ப துலாம் 12ஆம் இடமா இருந்துச்சு வச்சுங்களேன். அவங்க நிறைய வியாபாரம் செய்து அதனால பொருள் செலவு பண்ணுவாங்க. வியாபாரத்துக்காக நிறைய பொருட்கள் செலவு பண்ணுவாங்க. வித்தியாசமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பாங்க. விருச்சகம் 12ஆம் இடமா இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஆடை, உணவு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நிறைய செலவு செய்வாங்க. கெட்ட சேர்க்கைகள் இவங்களுக்கு வந்துருங்க. அதனால இவங்க தீய வழியில செல்வாங்க. சிலரை மிரட்டி சில காரியங்களை செய்வாங்க. அதனால இவங்களை சில பேர் வெறுப்பாங்க. தனுசு 12ஆம் இடமா இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு தீய சேர்க்கை அதிகமா இருக்குங்க. இவங்க நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிடுவாங்க. குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் சார்ந்த விஷயங்களாவோ இல்ல அவங்க சார்ந்த எதை நோக்கி யாரிடம் சார்ந்து இருக்கிறார்களோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கிடுவாங்க. சிலர் விவசாயம் செஞ்சு அதுல நஷ்டமடைவாங்க. மகரம் 12ஆம் இடமா இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்க இவங்களுடைய சேர்க்கை தீய நண்பர்கள் தான் வருவாங்க அவங்கள்ட்ட. அதனால அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அவங்க கூட இருக்கவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லா செலவு செய்வாங்க. விவசாயம் சார்ந்த சில தொழில்களும் கொஞ்சமா செய்வாங்க. ஆனா மத்தவங்க மதிக்கிற மாதிரி காரியங்களை செய்ய மாட்டாங்க. இப்ப கும்பம் 12ஆம் இடமா இருந்துச்சு வச்சுங்களேன். இவங்க யார் புகழ்றாங்களோ அவங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பாங்க. இவங்களை புகழ்ந்து பேசிட்டா போதும் அவங்களுக்கு பணத்தை செலவழிப்பாங்க. நிறைய வீண் விரயங்களை செய்வாங்க. சண்டை சச்சரவுகளுக்கு போய் அதனால பணம் இவர்களுக்கு இழப்பீடு ஏற்படும். இப்ப மீனம் 12ஆம் இடமா இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு விதவிதமா லாபங்கள் வருங்க. அரசாங்கத்திடமிருந்தும் சரி, இவங்களுடைய எல்லா மனிதர்களையும் இவர்களுடைய பேச்சிலேயே மயங்கி அவங்கள்ட்ட அந்த வகையில அவரு சம்பாதிச்சு தினந்தோறும் அவங்க லாபத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. இவர்களுடைய திறமையினால பணம் சம்பாதிச்சு அதனால செலவு பண்ணுவாங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.